இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜயாவும் மனோஜும் சிறந்த அம்மா பையன்ற இதில் ஜெயிச்சு ஒரு ப்ரைஸும் வாங்கிடுறாங்க. இதை பார்த்த ரோகிணி வந்து கடுப்படிச்சுட்டு அப்படியே நிற்க. அப்போ விஜயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனை கைக்குள்ளே போட்டு அங்கே இங்கே ஊர் சுற்றலான்னு பார்க்குறியா, கூடிய சீக்கிரம் அவன் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலை, நீ வேணா பாரு அப்படின்ற மாதிரி சவால் விட்டுட்டு போக ரோகிணி எதுவும் பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, முத்து வந்து மீனா கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு. சத்யாவை வந்து நான் ரேகாவோட அப்பா கிட்ட பேச வச்சேன் அவனோட கல்யாண விஷயமான்னு சொல்ல, அப்ப மீனா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஏங்க நீங்க இதெல்லாம் பண்ணீங்க, உங்க 2 பேருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் தானே நான் இப்படி பயப்படுறேன், ஏன்னா புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்றீங்க, இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது ஆகுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுவும் ஆகாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு முத்து வந்து மீனாவை சமாதானப்படுத்துறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இந்த சத்யா வந்து பேசின விஷயத்த வந்து ரேகா அவங்க அப்பா வந்து இவன் சிந்தாமணி கிட்ட சொல்ல, எவ்வளோ தைரியம் தான் நம்ம வீட்டுக்கே வருவான், அவன் கையை காலெல்லாம் உடைக்கலான்னு பார்க்குறான், அவனை வேலையை விட்டு தூக்கிடவா அப்படி இப்படின்ற மாதிரி சிந்தாமணி கிட்ட சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க, அவன் வந்து முத்து தைரியத்தில் தான் இப்படி ஆடிட்டு இருக்கான், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ரேகாவை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அவளை காணும்னு சொல்லிட்டு சத்யா தான் கடத்தினான்னு சத்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஐடியா கொடுக்க, இவரும் என்ன பண்ணுறாரு, அப்படியே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரேகாவுக்கு ஃபோனை போட்டு நீ இனிமேல் பெங்களூரில் இருக்க வேணாம் நம்ம வீட்டில் வந்து இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் நான் கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.